ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம கிழங்கு கூட்டு வைக்க போகிறோம். பொடியாக வெட்டின கிழங்க நான் இப்படி தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துடுங்க. கிழங்கு நல்லா வெந்த உடனே இதை நம்ம மூடி போட்டு தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ அந்த கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுடுங்க. வேக வைத்த கிழங்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுங்க. அப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளை பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை அரைச்ச அந்த மசாலாவை நம்ம அந்த கிழங்கு கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் அந்த கிழங்கோட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2-3 கொதி விட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. இந்த கிழங்கு கூட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கிழங்கு கூட்டு தாளிப்பு ரெடி பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் வானலியில். கொஞ்சமாக கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் அதை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம இப்போ கிழங்கு கூட்டில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்பராக கிழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ.